ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகமெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ சனி பயிற்சி கொடுக்கும் 3 ஜாக்பாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான ஜாக்பாட்ஸ்கள்லாம் இருக்கும் சார்? இது இந்த ஜாக்பாட்டுங்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்துறோம்னு ஒன்று இருக்கு. இப்போ மீனத்துக்கு சனி பகவான் வரப்போறாரு. வாக்கிய முறைப்படி, திருக்கணித முறைப்படி நம்ம போன வருடமே வந்ததா நம்ம சொல்றோம். அதுக்கு பலன் தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்ல நம்ம நிறைய போட்டோம். இருந்தாலும் வாக்கியத்தை ஃபாலோ பண்ற நண்பர்கள் அவர்கள் எங்களுக்காக சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில் நம்ம இதை சொல்றோம். சனி பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மீனத்துக்கு வருகிறார். ஒவ்வொரு டிரான்சிஷனும் இருந்தா 2.5 வருடம் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருடம். அப்போ கணக்கு போடுங்க. 12 2.5 கணக்கு, 2 2 24, 12 6 6, 24 6 30 வருடம். இதே 30 வருடத்துக்கு முன்னாடி மீனராசிக்கு வந்த சனி இப்போதான் வர்றாரு. திரும்ப வர்றதுக்கு 30 வருடம். ஸோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் நம்ம சொல்லுவோம் 30 வருடம் ஒரு சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று சனி வரும்போது முழுமை அடைஞ்சிருவீங்க. 90 வயசாயிரும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சனி பகவான் மீனத்திற்கு வரும் மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இது குருவினுடைய வீடு, இது கோயில். இந்த கோயில் வீட்டுக்கு குரு பகவான் சனி பகவான் வந்துட்டார். இவர் புனிதராகி விடுகிறார். சனி இத்தனை நாள் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த சனி இனிமே குட் சனியாக மாறிடுறார். குருவோட கைடன்ஸ். வாத்தியார் வீட்டுக்கு போயிருக்கார். வாத்தியார் இருக்கிற வீட்டில் சத்தம் போட்டு பேச மாட்டார். ஸோ அப்போ சனி பகவான் இப்போ நிறைய பேருக்கு குபேர சம்பத்துக்களை, யோகங்களை அள்ளித்தரப் போகிறார். எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன்களை தருவாருங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, மேசராசிக்காரர்களுக்கு அந்த சனி பயிற்சி கொடுக்கும் 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? சனி பகவானை பொறுத்த வரைக்குமே மேசராசிக்காரர்களுக்கு இவர் பெருசா ஒன்றும் பண்ண போறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இவர் ஒன்றும் பண்ணாமல் இருந்தாலே நாங்கள் நல்லா இருப்போம். அதான் உண்மை. காரணம் என்னன்னா, இவர் 7.5 சனியாக வர்றாரு பிருந்தா. இது ஒன்றும் மகிழ வேண்டிய ஒரு பெரிய விஷயம்னு ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் இவர்கள் தந்த ஒரு சூப்பர் ஜாக்பாட்டே என்ன அப்படின்னா, அவர் வரட்டு சார், அவருக்கு வந்த மாதிரி அவ்வளோதான். ஆனால் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டார். ஏன் அப்படின்னா, 7.5 சனிக்கு உலகத்திலே இந்த வரி விலக்கெல்லாம் கொடுப்பாங்கல்ல. அதாவது இந்த கவர்மெண்ட் மாறினா நகை கடன்லாம் வரி விலக்கு அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சனி உங்களுக்கு ஒரு விலக்கு தரார். என்ன விலக்கு அப்படின்னா, குருவினுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார் சனி பகவான். குருவினுடைய வீட்டிற்கு வந்த சனி பகவானுக்கு தோஷம் இல்லை. தோஷம் இல்லை. எப்பவுமே குருவினுடைய வீட்டுக்கு சனின்னு கிடையாது. அது யாரா இருந்தாலும் சரி. குருவினுடைய வீடு கோயில் மாதிரி. அப்போ கோயிலுக்கு வந்திருக்கார் சனி பகவான். அவருக்கு எந்த தோஷமும் இல்லை. அப்போ சனி பகவான் 12 வந்தாலுமே அது பெருசா ஒன்றும் பண்ண போறது இல்லை. இதுதான் ஜாக்பாட் நம்பர் 1. இது நிறைய பேர் சொல்றது இல்லை. 7.5 சனி வந்துருச்சு, ஆல் ஓவர் சுனாமி பாய்ஸ் வில் கம்மன், அவ்வளோதான், எல்லாமே உலகம் அழிய போதுன்றாங்க. அதில் அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. 12ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு விரய சனியாக வருகிறார். இந்த விரய சனி என்ன செய்வார் அப்படின்னா, நீங்க தேவையில்லாம பண்ற செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுவார். என்ன கண்ட்ரோல் பண்ணுவார்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவேன், நான் இதில் கேப் புக் பண்ணி தான் போவேன், இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் மாற்றி சிம்பிளாக, நான் போன தடவையே சொன்ன மாதிரி, ஒய்ஃப் வர வரைக்கும் வெயிட் பண்ணு, மதியானம் சும்மாரு, வந்ததுக்கப்புறம் ரசாதம் போடுவா சாப்பிடு, அந்த மாதிரி உங்கள் லைஃப்பை மாற்றிக்குவீங்க. உங்கள் லைஃப் ஸ்டைலே பணத்தை சேவிங் பண்ணணுங்கிற எண்ணத்தில் போயிடுவீங்க. 12ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் 2 பார்க்குறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி கொடுத்தா அவரோட ஸ்டைலே என்னன்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது பணத்தை செலவு பண்ணுறதை குறைப்பார். அதான் அது பெரிய விஷயம். அடுத்து இந்த சனி முக்கியமாக மேசராசிக்காரர்களுக்கு தருகின்ற ஜாக்பாட் நம்பர் 2 என்னன்னா, 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இதுதான் ஜாக்பாட் நம்பர் 2. என்ன ஜாக்பாட் என்றால், இந்த 6ஆம் இடம் என்பது கடன் பிருந்தா. வாழ்க்கையிலே யாருக்கெல்லாம் கடன் இல்லையோ அவர்கள் நிம்மதியாக கால் நீட்டி தூங்கலாம். கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் உலகத்தில் மக்களை என்ன பண்ணுது, நிம்மதியில்லாவே இருக்க விடாமல் பண்ணுது. 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது கடன், வியாதி, கஷ்டம் போன்றவற்றிலிருந்து விடுபடுகிறீர்கள். அப்போ வியாதி, கடன், கஷ்டம், கடன் இல்லாத வாழ்க்கைக்கு உங்களுக்கு அது எப்படி? ரெகுலர் சேவிங்கை இன்க்ரீஸ் பண்ணுவார். சில பேர் எப்படி பண்ணுவீங்க, ஆர்டி பண்ணுவீங்க, ரெகுலர் எஸ்ஐபி அதை பண்ண வைப்பார். 30 நாளும் எஸ்ஐபி பண்ணுறவங்கள பார்த்துருக்கேன். 2000 ரூபாய் தான் அவங்க அக்கௌண்ட்லேருந்து கட் ஆகும். ஆனால் ஒரு மாதத்தில் 60,000 வந்துருக்கும். திரும்பி பார்த்தா நான் நிறைய பேர்ட்டு சொல்லுவேன், உங்களுக்கு 2000 ரூபாய் கிடைச்சா எஸ்ஐபியில் போடுங்க, அந்த மாதிரி சொல்லுவேன். இந்த மாதிரியான புதுமை சிந்தனைகள். இத்தனை நாள் இது தெரிஞ்சிருந்தா நம்ம எவ்வளோ சேர்த்துருக்கலாங்கிற எண்ணம் இப்போ தான் வரும். அதுக்கு என்னப்பா பண்ணுறது? இது இப்போ தான். இப்போது சனி பகவான் 9 பார்க்குறது ஜாக்பாட் நம்பர் 3 பிருந்தா. என்ன அப்படின்னா, இந்த 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம்.
அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார் சனி பகவான். அப்போ நான் சும்மானா ஒரு விஷயத்த பண்ணேன், அது எங்கேயோ போயிடுச்சு. என் வாழ்க்கையில நான் சொன்ன விஷயங்களே நிறைய விஷயங்களை நண்பர்கிட்ட சொல்லுவேன். இப்ப கூட சொன்னேன், பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு பிஸ்னஸை பிடிக்குதாங்கிறது தேவையே இல்லை. பிஸ்னஸ்க்கு உங்களை பிடிக்கணும், அதான் விஷயம். அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு தொழிலை செஞ்சாலும் அந்த தொழிலுக்கு உங்களை பிடிச்சு போற ஒரு 2.5 வருஷமா இந்த வருஷம் தான் இருக்கும். தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்களை அது கோபுரத்தில் கொண்டு போய் உட்கார வச்சிரும். அந்த ரீல்ஸை நான் விரும்பி விரும்பி பார்ப்பேன். ஒர்க் பண்ணுங்க, தொடர்ந்து ஒர்க் பண்ணுங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அங்கே உங்களை கோபுரத்தில் கொண்டு போய் உட்கார வச்சிரும். 12ஆம் இடத்தை சனி பகவான் 9ஐ பார்க்கிறார். 9ஆம் இடத்தை பார்க்கும்போது வாழ்க்கை மாறுகிறது நண்பர்களே. ஜாக்பாட். அப்போ நிறைய பேர் ஜாக்பாட்னு என்ன நினைச்சுக்கிறீங்க? 9ஆம் இடத்தை பார்க்கும்போது அப்போ எனக்கு லாட்ரி அடிச்சிருமா, அப்போ எனக்கு இது வந்துருமா? அது பெரிய லாட்ரியே என்னன்னு ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு வாய்ப்பை தேடி போறீங்க, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி. அந்த வாய்ப்பு நமக்கே கிடைக்கும் போது அது கிடைக்கிற அலாதி இன்பம். நான் இதைத்தான் லைஃபோட டெஸ்டினியா வச்சிருந்தேன், அந்த டெஸ்டினி என் பக்கத்துல வந்துருச்சு போன்ற விஷயங்கள். ஸோ 9ஆம் இடம் என்பது என்ன? பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து விடுகிறது. ஸோ அப்போ மேஷராசிக்காரர்கள் இந்த சனிப்பெயர்ச்சினால் அலாதி இன்பங்களை அடைப்பவர்கள். முதல் விஷயம், அடுத்த 2.5 வருஷம் என்ன ஆகும்? அடுத்த 2.5 வருஷம் சனி பகவான் மேஷத்துல போய் மறைஞ்சு போயிடுவார், நீச்சம் போயிடுவார். அடுத்த 2.5 வருஷம் அப்போ சனி பகவான் போகும்போது நல்லது பண்ணிட்டு தான் போவார். அது அவரோட குணம். முதல் 5 வருஷம் வறுத்தெடுப்பார், கடைசி 2.5 வருஷம் போகும்போது கொடுத்துட்டு போவார். அப்போ அதுவும் உங்களுக்கு பாசிட்டிவ் தானா? அப்ப இந்த 7.5 வருஷத்துல 7.5 எதுக்கு தான் வருது? 7.5 டயர்ட் ஆகிற அளவுக்கு, டஃப் கொடுக்குற அளவுக்கு டஃபஸ்ட் பர்சன் யாருன்னா இந்த அகில உலகத்திலே மேசராசிக்காரர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. பொதுவாகவே இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு உலகம் ஃபுல்லா சொன்னது நான் தான். இந்த சனி பகவான் நிறைய விஷயங்கள்ல நமக்கு நன்மை பண்றார், நிறைய விஷயங்களை நமக்கு எடுத்துரைக்கிறார். சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அதான் உண்மை. நீங்க ஏத்துக்கணும். நீங்க உண்மையிலேயே பிசினஸை கொஞ்ச நாளா ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறத ஒத்துக்குங்க. ஒத்துக்கிட்டீங்கன்னா சரியாயிடுவீங்க, அவ்வளவுதான். ஐயா நான் உடம்பை கெடுத்துக்கிட்டேன், நான் பண்ணது தப்பு, டெய்லி நான் இந்த வேலையை பண்ணாமல் இருந்ததுன்னா உடம்பு நல்லா இருந்துடும், ஒத்துக்குங்க. சரண்டர் ஆகுங்க, சனி பகவான் விட்டுருவார். நல்லா புரிஞ்சு. சனி பகவானோட ஸ்டைலே என்னன்னா அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட். நீங்க உங்க வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய முதல் பாடமே சனி பகவான் வந்து இது ஒரு பாடம் தான். நீ ஏன்பா முன்னுக்கு வரல, நான் எங்கெங்க வேலை செஞ்சேன், நான் வந்ததுக்கு இது வந்ததே பெரிய விஷயம். ஓப்பனா ஒத்துக்கிட்டீங்கன்னா சனி பகவான் பிளஸ் பண்ணுவார். அப்போ இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து கும்பத்துல இருந்து அவரோட சொந்த வீடு பாடாப்படுத்துச்சு எல்லாரும். இப்ப மீனத்துக்கு குரு பகவானுடைய வீட்டுக்கு வந்து அள்ளித்தரப்போகிறாருங்க, அள்ளித்தரப்போகிறார். காரணம், குரு பகவானுடைய வீடு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு தெய்வம் இருக்கின்ற வீடு. ஸோ அப்போ குரு இருக்கிற வீடு, குரு வந்து 1, 2, 3 இப்போ வந்து பொதுவாகவே காலபுருஷ தத்துவத்திலே என்ன பண்றாருன்னா குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை, அந்த குருவின் வீட்டில் இருக்கிற சனி 2ஆம் இடத்தை பார்த்துறாரு. காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்தையும் காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்தையும் டிஃபால்ட்டா பார்க்கிறார். உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, சனி பகவான் ஜம்முன்னு வச்சுப்பார். ஆனால் ஒரே ஒரு சின்ன பொய் சொன்னாலும் நீங்க மாட்டிப்பீங்க. அது எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒன்று சொல்றேன். சனி பகவானை கன்வின்ஸ் பண்றதுக்கு நீங்க அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணிக்கங்க, அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே காதுல கூட வாங்கக்கூடாது. நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், காதுல கூட வாங்காதீங்க. சனி பகவானை கன்வின்ஸ் பண்றதுக்கு ஒரே வழி என்ன? அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானம் பண்ணுங்க. பிரேத சம்ஸ்காரம் இறந்து போனவங்களுக்கு ஃபனரல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் பண்றேன், அதனால சொல்றேன் நண்பர்களே. எனக்கு அதனுடைய ஃப்ரூட்ஃபுல்னஸ் தெரியும். சனி பகவான் உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டார். நன்றாக இறந்து போனவங்களுக்கு ஃபனரல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. இல்லாதவங்களுக்கு அங்கே உடம்பை எடுத்து போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சனி பகவான் கூடவே நடந்து வருவார். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. when you pray God, you can go nearer to the God. என்ன, when you worship to the God, நீங்க கடவுளுக்கு நிறைய வேலை செஞ்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கடவுளுக்கு பக்கத்துல போவீங்க. ஓகே, பட் மனிதர்களுக்கு வர்ஷிப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, God will becomes you. கடவுள் உங்க பக்கத்துல நடந்து வருவார். சத்தியமான உண்மை. அப்போ என்ன பண்ண, சனி பகவானை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு எந்த விஷயங்களும் வேஸ்ட். பக்கா ஷாப்லர் பர்சன் மூஞ்ச பார்த்து சொல்லுவார். 3 மணிக்கு எந்திரிச்சு பிசினஸ், 4 மணிக்கு கடையை திறந்து 5 மணிக்கு உட்காருங்க. ரெஃபரன்ஸ் இட்லி கடை படத்தை போய் பார்த்துட்டு வாங்க. என்ன, என் ஜாமி கூட வரும், என்ன அது, சனி பகவான் கூடவே வருவாருங்க. காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டு கடையை போய் தரங்க, நல்லபடியா இன்னைக்கு பிசினஸ் நடக்கணும். சனிப்பெயர்ச்சி, இந்த சனிப்பெயர்ச்சி வந்து நான் நல்லா இருக்க போறேன் நினைச்சு கடையை தரங்க, சனி பகவான் உங்க கூடவே வருவார். கருப்பசாமி ஆடி வருவார் சனி பகவான். அதனால சனி பகவானுக்கு எக்ஸ்டர்னலா நீங்க பண்ற எல்லா விஷயமும் வேஸ்ட் தான். திருநள்ளாறு போறீங்க, போங்க, உங்க திருப்திக்கு போறீங்க. சென்னையில பொலிச்சூலூர் போறீங்க, போங்க. இதெல்லாம் சனி பகவான்ட்டு அப்பப்போ ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு பார்த்துக்குங்க, கரெக்டா இருக்கேன் சனி பகவான், கரெக்டா இருக்கேன் அப்படின்னு கரெக்டா இருக்கிறத காட்டிட்டு வாங்க, அவ்வளவுதான். ஆனால் சனி பகவான் உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். சனியிட்ட தப்பிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆல்வேஸ் ரெடி டு ஒர்க், ஆல்வேஸ் ரெடி டு ஒர்க். ஒர்க்கு மேலேயே உன்னை வேலை மேலே இருக்கணும், இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நல்லதே தரும்.
சுவாமிஜி, இந்த சனி பயிற்சியால 3 ஜாக்பாட் வந்து மக்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நன்மைகளை மக்களுக்காக சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்வதற்கு சிம்பிள். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இந்த விஷ்ணுமாயா இருக்கின்ற ஸ்ரீமடத்திற்கு தினமும் வருகிறது. இந்த விஷ்ணுமாயாவை பாருங்க, உங்கள் வாழ்க்கை நினைச்சதெல்லாம் நடந்தேறும். 48 நாள் பூஜை பண்ணிக்கோங்க. அல்லது எங்கிட்ட நேரடியாக வந்து பண்றவங்க ஃபோன் மூலியமாகவும் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறேன். நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, நாம் பேசலாம்.